ஸ்டே பாசிட்டிவ். பாசிட்டிவான விஷயங்களை நீங்க எப்படி இருக்கிறீங்களோ பாசிட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். பாசிட்டிவான எண்ணங்கள் இல்லைன்னா நெகட்டிவ் ஃபோர்ஸ் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் இப்படி சொல்றேன், நான் சாபம் கொடுக்கல, உண்மையை சொல்லுகிறேன். முதலில் நெகட்டிவ் தன்மை இருக்கக்கூடிய நெகட்டிவ்னா என்னன்னா, எதுவும் உருப்படாது, எதுவும் சரியா போகாது, எல்லாம் தப்பா போகுது, இந்த மாதிரி அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் கெடும் உடல் நலம் போயிடும், இரண்டாவது குடும்ப நலம் போயிடும், மூன்றாவது சமூக நலம் போயிடும். ஸ்டே பாசிட்டிவ். நன்மையானதை நினைத்துக் கொள்ளுங்கள். கப்பல்ல ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸோடைய ஏறினானா ஒன்னும் சரியில்லை, இந்த கப்பல் கரை போய் சேராது, இது கவுந்துரும், இதுல போய் நான் ஏறிட்டேன், நோ 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 நோ, இவன் சரியில்லை, சுக்கான பிடிக்கிற சரி, என்ன மாதிரி ஆட்டம் ஆடுது சொல்லிக்கிட்டே இருக்கும் போது உள்ள ஒருத்தன் என்ன மாதிரி இருந்திருக்கான் குரு. சிஷ்யர்களை பார்த்து சொன்னானா, டேய் அவனை தூக்கி கடல்ல போடுங்கடா. கடல்ல போட்டாங்க. உயிர் போகிற நேரத்தில் பிடிச்சு கொண்டு வாங்கடான்ட்டாங்க. பிடிச்சு கொண்டு வந்து கப்பல்ல விட்டாங்க. அவன் வெளியில தூக்கி கப்பலுக்குள்ள போட்டாங்கல்ல, அப்போ அந்த வினாடில இருந்து அவன் கம்முன்னு இருந்தான். ஏன்னா கப்பல் பாதுகாப்பானது என்று அவனுக்கு தெரிந்து போயிற்று. கடலை பற்றி பயம் அவனுக்கு உண்மையாகவே அதை விட இது சிறப்பானதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. பகவத்கீதையை பத்தி ஏதோ கிளாஸ் எடுக்கிறதா சொன்னாங்க. நான் பகவத்கீதையை வாசிப்பவள். குரானை, பைபிளை, தேவார திருப்பதிகங்களை, 4000 திவ்ய பிரபந்தத்தை, கம்பராமாயணத்தை, உபனிஷதங்களை, புராணங்களை, சங்க இலக்கியங்களை, காப்பியங்களை, புத்திலக்கியங்களை, சிற்றிலக்கியங்களை, திருக்குறளை, நீதி இலக்கியங்களை வாசிப்பவள் நான். இலக்கண நூல்களை வாசிப்பவள் நான். வாசிச்சுட்டு ஒரு விஷயம் சொல்றேன், நம் வாழ்க்கை நமக்கு ஒரு முறைதான் தரும் வாய்ப்பை. அந்த ஒரு முறை தரக்கூடிய வாய்ப்பு மறுபடியும் வராது. You cannot step the river twice. உலகத்திலேயே அற்புதமானது காலம், டைம். எது உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான். இது பகவத்கீதையின் ஒரு மிக முக்கியமான மூல மந்திரம் இதை சொல்கிறது. இறந்து போனவன் கடவுளிடத்தில் போகிறான். கடவுள் கையில் அவனுக்காக ஆனதை வைத்திருந்தாராம். அதில் இருப்பது என்ன என்று கேட்கிறான் இறந்து போனவன். என் உயிரா? இல்லை. என் ஞானமா? இல்லை. நான் சேர்த்த புண்ணியங்களா? இல்லை. என்னுடைய மனைவி மக்களா? நண்பர்களா? இல்லை. என் அனுபவமா? இல்லை. என் பாவங்களா? இல்லை. எது இருக்கிறது கடவுளிடத்தில் நமக்கானது என்றால், நமக்கு என்று கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய காலம், டைம், அவ்வளவுதான். அதனாலதான் இறந்து போனவர்களை தமிழர்கள் காலமானார் என்று சொல்கிறோம். அவ்வளவுதான், லிமிட்டட். அந்த லிமிட்டடான அந்த டைம்ல நாம என்ன செய்யறோம், எதை செய்யறோமோ அதை திருப்பி வரும். நான் இப்படி சொல்லுகிறேன், பயப்படாதீர்கள். தவறுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், குற்றங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். தவறுகளும் குற்றங்களும் குறைகின்ற பொழுது என்ன நடக்கும்ங்கிறத சொல்ற. நாம் குற்றம் இழைத்தால், தவறு இழைத்தால் நமக்கு உரியவர்கள் நம்மை மன்னிப்பார்கள். ஆனால் நாம் செய்த குற்றங்கள் நம்மை மன்னிப்பதே இல்லை. அது கர்மாவாக நம்மை தொடரும். தவறுகள் நம்மை மன்னிப்பதே இல்லை, அவை நம்மை தொடரும். அதனால் குற்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய மனநிலையில் பிரபஞ்சத்தோடு கனெக்டடா இருங்க. எது கொடுக்கிறீங்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள். 3, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கை மாறும். நான் என்னுடைய பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன், டோட்டலி மாத்திட்டேன். ரொம்ப உண்மை சொல்லணும்னா, எதுவும் கேட்கறது இல்லைங்க. நான் கடவுள் கிட்ட தொழுகை மட்டுமே நிகழ்த்துகிறேன், எதையுமே கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லை தெரியுமா? 2 காரணம். நான் என்னுடைய கண்ணாடி முன்னால் நின்று நான் தொழுகையில் நிற்கின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலையில் நான் பேசுகிறேன். நான் 2 வார்த்தை தான் என் மனசுல வரும். ஏதாவது அவன்கிட்ட கேட்கணும்னா, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். இத நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப டென்ஷனா, ரொம்ப தேவையா, மனசுல அலை மோதுகின்ற சிரமத்தோடு நான் கடவுளுடன் நிற்கின்ற பொழுது இந்த பிரார்த்தனை, இந்த வரிகளை சொல்லுகிறேன். எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும். எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும்.
என் அவசரத்தில் புலம்பி உன் அருளில் என்ன குறையும்? இந்த சப்மிஷன் இருக்குல்ல, அது உங்களுக்கு மிக உயர்வான நிலைகளை தரும். நான் இதை ரொம்ப ஞானமாலாம் சொல்லல, அனுபவத்தில் சொல்கிறேன்.